பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். மணமகனை குறித்து நல்ல ஒரு சாட்சி கொடுத்தார்கள். பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி. நாம் இப்பொழுது முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ளாக நம்ம போகிறோம். செய்தியும் அதை தொடர்ந்து திருமண நிச்சயத்துக்கான உறுதிமொழியும் கேட்டு நடத்துவதற்கு பாஸ்டர் சங்கை ஜான் சைலம் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இந்த திருமண நிச்சய ஆராதனை இதுவரைக்கும் தேவனுடைய கரம் பிரசன்னம் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. இனிமேலும் தொடர்ந்து நடத்த ஒரு ஜெபம் செய்ய பாஸ்டர் டேனியல் ஏஜி சபை நெல்லை பேட்டை சேர்ந்தவர்கள் பாஸ்டர் டேனியல் இருக்கிறாங்களா? மீது உள்ள பகுதியும் கர்த்தர் நடத்தி தரும்படியாக ஜெபம் செய்வார்கள். இதை நேசிக்கும் நல்ல பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான நிச்சயதார்த்த ஆராதனைக்காக சமூகத்தில் மீண்டுமாக வருகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி உடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு அனுப்பி நீர் பேசி எங்களை தைரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடந்து வருவதாக, எங்களை எச்சரிக்கிற வார்த்தைகள் கடந்து வரட்டும், ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரட்டும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை போதிக்க இருக்கிறதான அருமையான போதகர் ஜான் சைலம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தாசனை வல்லமையாக இந்த நாட்களில் பயன்படுத்தி வருகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஸ்பிக் நகர் சபையை நீர் ஆண்டவரே மகிமைப்படுத்தி வருகிறீர், ஆசீர்வதித்து வருகிறீர், திரளாய் பிறகு பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தாசன் செய்கிறதான ஊழியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. ஒரு வல்லமையான ஊழியத்தை நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அது கிருபை இன்னும் அதிகமாக தாங்கி நடத்துகிறபடினால் அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான பகுதிகள் ஒவ்வொன்றையும் நம்முடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வார்த்தைகளை நமக்கு கொண்டு வந்து திருமண நிச்சய அந்த ஆராதனை உறுதிமொழியையும் நடத்தி தருவதற்கு வந்திருக்கிற சங்கை ஜான் சைலம் அவர்களை நான் அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஸ்தோத்திரம் பைபிள் காலேஜ் எக்ஸ்டென்ஷன்ல பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஆசிரியராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு மிகவும் பிடித்த பல ஊழியர்களிலே ஜான் சைலம் பாஸ்டர் அவர்களும் ஒருவர். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல தாழ்மை உள்ளவர்கள், அன்பாக பேசுகிறவர்கள். கடிந்து ஒருத்தரை நாம் பேசியது வரைக்கும் அவர்களை பார்த்தது கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர்கள் ஸ்பிக் நகர்ல இருக்கிற ஏஜி சபையின் தலைமை போதகராக இருக்கிறார்கள். இன்னும் கோயில்பட்டி மண்டலத்தில் அவங்க பிரஸ்பிட்டராகவும் இருக்கிறார்கள். இந்த திருமண நிச்சய ஆராதனை நடத்துவதற்கு நான் யோசித்த பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், எங்கே மணமகன் வீட்டு சார்பில் இருக்கிற அவருடைய தகப்பனார் அவர் ஒரு தலைமை போதகர், அவர் ஒரு பிரஸ்பிட்டராக இருக்கிறாங்க தாளையூத்தூர் பகுதியில். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நான் ஒரு எளிய ஊழியக்காரன், அதனால தலை இருக்கும்போது வாள் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு முன்னால நம்ம நடத்த முடியாது என்று நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது இங்கே மணமகனுடைய தகப்பனராக அவங்க இருக்கிறாங்க, அவங்களும் நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இன்னொரு ஊழியக்காரரை நாம் அழைத்து வருவோம் என்று யோசித்த பொழுது பாஸ்டர் அவர்களும் சரி என்று சொல்லி பாஸ்டர் அவங்க ஜான் சைலன் பாஸ்டர் அவர்களை அணுகின பொழுது சரி என்று அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை. இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அந்த செய்தியை கொண்டு வருகிற பாஸ்டர் ஜான்சன் அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போமா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற பாஸ்டர் மாணிக்கராஜ் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். மற்ற போதகர்கள் எல்லாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஸ்தல சபையின் போதகர் பாஸ்டர் அருள்ராஜ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். பாஸ்டர் மாணிக்கராஜ் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய மகனுடைய என்கேஜ்மெண்ட் இருக்கிறது, நீங்கள் வந்து அதை நடத்தி தர வேண்டும் என்று சொல்லி அன்போடு அழைத்தார்கள். ஆகவே இன்றைக்கு உங்கள் நடுவில் நிற்க ஆண்டவர் அனுகிரகம் செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் மாணிக்கராஜ் அவர்களோடு
பல வருடங்களாக ஊழியத்திலே பழக, ஆலயத்திலேயும் போய் ஊழியங்களை செய்ய ஆண்டவர் அடியனுக்கு வாய்ப்புகளை தந்திருக்கிறார். அவர்களும் ஒரு மண்டல போதகராய் இருப்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். பாஸ்டருடைய மகன் கிராண்டுடைய இந்த என்கேஜ்மெண்ட் நான் நடத்துவேன் நினைக்கல, ஆனாலும் ஆண்டவர் இந்த வாய்ப்பை தந்தார். அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நான் இங்கே புறப்பட்டு வரும் பொழுது என் மகளும் ட்ரினிட்டி பைபிள் காலேஜில் படிச்சவ தான். ஆகவே இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன போது அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். மணமகளுடைய பெயர் அவ தான் எனக்கு சொல்லி ஞாபகப்படுத்தி விட்டா. ஆகவே அது இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது, விமலான்னு சொல்லி. ஆகவே விமலாவுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒரு வசனத்தை யாராவது சத்தமாய் வாசியுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். வேதாகமம் வைத்திருக்கிறவர்கள் யாராவது ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றாக கவனியுங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு என்ன தேவையோ அதை காலாகாலங்களில் வேளா வேளைகளில் சமயம் தப்பாதபடி நாம் சேவிக்கிற ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவை சேவித்தால் சில நன்மைகள் கிடைக்காது என்று சொல்வார்கள். இல்லை, ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு, வீடு தேவையானாலும் சரி, வேலை தேவையானாலும் சரி, பொருளாதாரம்னாலும் புத்திரபாக்கியம்னாலும் இல்ல நல்ல மாப்பிள்ளை நல்ல பெண், ஆமென், எந்த கோணத்திலே நாம் ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்தாலும் உண்மையாய் கர்த்தரை தேடினால், உண்மையாய் கர்த்தரை சேவித்தால் அவர் சமயம் தப்பாமல் அவைகளை நமக்கு கட்டளையிட ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே 4 விதமான ஈவுகள், ஈவு என்று சொன்னால் ஆங்கிலத்திலே கிஃப்ட் என்று சொல்லப்படுகிறது. 4 விதமான ஈவுகள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்கிறது. வாசியுங்கள். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற 4 ஈவுகள், 4 கிஃப்ட், 4 கிருபைகள். முதலாவது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு. இங்க வந்திருக்கிறதான நம்மள அநேகர் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பல வித்தியாசமான கோணங்களில் இருந்து தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட ஒரு ஈவு அவருடைய தெரிந்து கொள்ளுதல், இல்லாவிட்டால் ரட்சிப்பு. அல்லேலூயா. பாஸ்டர் மாணிக்கராஜ் அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு அவர்களை பற்றி, அவங்க பேக்ரவுண்ட் பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனாலும் பயங்கரமான பின்னணியங்களிலிருந்து கர்த்தர் அவரை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை உருவாக்கி வளர்த்து ஒரு நல்ல ஊழியக்காரனாய் ஆக்குவதற்கு வண்ணார்பேட்டையில பாஸ்டர் பாலஸ் அவர்களையும் தேவன் கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது. ஆமென், ஸ்தோத்திரம். சாபங்கள், வியாதிகள், வேதனைகள், துக்கங்கள், இழப்புகள், கண்ணீர்கள், இவைகளிலிருந்து தான் தேவன் சில நேரங்களில் தெரிந்தெடுக்கிறார். நான் என் வாழ்க்கையில அடிக்கடி தேவ சமூகத்தில் போகும்போது கண்ணீரோடு நன்றி செலுத்தி சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து நான் ரட்சிக்கப்படவில்லை. சாதாரண ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருந்து தான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார்.
பயங்கரமான சாபங்களுக்குள்ள இருந்தேன். ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து என்னை தெரிந்தெடுத்தார். ஆச்சரியமா இருந்தது. எங்க கிராமத்துல யாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. கிறிஸ்தவ குடும்பங்களாய் இருந்தார்கள். ஆனால் உண்மையாய் இயேசுவை சேவிக்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பமாய் எங்கள் குடும்பம் கிராமத்தில் முதலாவது வந்தார்கள். நான் ரட்சிக்கப்பட்டு கிழிஞ்ச ட்ரவுசர் கிழிஞ்ச ஷர்ட் தான் போட்டிருந்தேன். அப்ப சர்ச்சுக்கு போயிருந்தேன். என் சரீரம் முழுவதும் பலகீனங்கள் இருந்தது. என்ன அந்த சபையாருக்கு ரொம்ப தெரியாது. நான் ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்து இருந்தேன். அன்னைக்கு ஒரு கூட்டம் அங்கே நடந்தது. கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல அந்த கூட்டத்தில் இருந்தாங்க ஆட்கள். ஒரு ஊழியக்காரர் பிரசங்கிக்கும் போது பிரசங்கத்தை முடித்து நேர கீழே இறங்கி வந்து கிழிஞ்ச ட்ரவுசர் கிழிஞ்ச ஷர்ட், சரீரத்தில் பலவீனம். நான் சரியா கூட தலை செய்விருக்க மாட்டேன். அப்படி ஓரத்துல உட்கார்ந்து இருந்த என்கிட்ட நேர வந்து என் தலையில கை வச்சு, தமிழ்நாட்டில் ஆண்டவர் உன்னை ஒரு ஆவிக்குரிய தலைவனாய் மாற்றுகிறார் என்று சொன்னார். எனக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கூட அப்ப தெரியாது. ஆனா இன்றைக்கு தேவன் அதை நிறைவேற்றி இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது. ஞானிகள் அநேகர் உண்டு, பட்டதாரிகள் அநேகர் உண்டு, படித்தவர்கள் உண்டு, பர்சனாலிட்டி உள்ளவர்கள் உண்டு நம்முடைய குடும்பங்களில். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் SSLC எத்தனை தடவை எழுதினேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அல்லேலூயா. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால என் ஆபீஸ்க்கு தூத்துக்குடியில இருந்து ஒரு பாஸ்டர் என்ன பார்க்க வந்தார். அவர் ஹேண்ட் ரைட்டிங் அவர்கிட்ட கொஞ்சம் எழுத சொல்லி சொன்னேன். அவர் அழகா எழுதினார். அப்போ ஏன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும்? நான் சொன்னேன், உங்க ஹேண்ட் ரைட்டிங் ஏன் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, பாஸ்டர் இதுக்கு நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். நான் 13 தடவை எக்ஸாம் எழுதினேன்னாரு. நான் சொன்னேன், உங்க வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே படிப்புல மக்குன்னு நான் என்னத்தான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்க வார்த்தை நீங்க 13 தடவை, நான் 4 தடவை தான் எழுதினேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். விமலா மேற்படிப்புக்கு போக விரும்பல அப்படின்னு சொன்னாங்க. பைபிள் காலேஜுக்கு மேற்படிப்புக்கு போக விரும்பலன்னு சொன்னாலே ஊழிய அழைப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் ஆட்களை கரெக்டா தெரிந்தெடுக்கிறார். ஆகவே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த ரட்சிப்பை நம்முடைய உள்ளத்திலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. பணம் கொடுக்காத, பட்டங்கள் கொடுக்காத, சொத்து ஆஸ்திகளால் கிடைக்காத ஒரு மகாபெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு ஈவு. சத்தமா வாசிங்க. நீதிமொழிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியோ. இங்க ஒரு கிஃப்ட் இருக்கு, ஒரு ஈவு. புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளுகிற ஈவு. கிராண்டுக்கு இன்னைக்கு ஒரு ஈவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதே சமயம் புத்தி உள்ள கணவனும் கர்த்தர் அருளுகிற ஈவு. மறைந்த பாஸ்டர் ஜெயராஜ் ஐயா அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் முன்னாள் தலைவர், அநேக திருமணங்களை நடத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு கணவன் புத்தி உள்ள கணவனா இருக்கணும், ஒரு மனைவியும் புத்தி உள்ள மனைவியா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. குடும்பம்னு வந்துட்டாலே எனக்கு கீழே உட்கார முடியாது, அவ்வளவு வார்த்தைகள் என் உள்ளத்துல ஓடுது. இன்னைக்கு காலையில ஒரு குடும்பம் கண்ணீரோடு, திருமணமான ஒரு மகள் தாயாரோடு ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறது, ஆனா கணவன் வேண்டான்னு சொல்றாரு. ஆகவே என் உள்ளத்துல சில நாட்களாக செத்துரு செத்துரு செத்துருன்ட்டு என் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த மகள் கண்ணீரோடு சொன்ன வார்த்தைகளை நான் கேட்டபோது எனக்கு ஆச்சரியமா இருந்தது, வேதனையா இருந்தது. ஒரு கணவன் புத்தி உள்ள கணவனா இருக்கணும், மனைவி புத்தி உள்ள மனைவியா இருக்கணும். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறதற்கு
கணவனும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள், மனைவியும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். நான் பொதுவா திருமணத்துல சொல்லுவேன், நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா தேவனோடு உள்ள கான்டாக்ட் எப்போதும் இருக்கணும். இவர்கள் ஊழியர்கள் நிறைய காரியங்களை கற்றிருக்கிறாங்க. ஆனாலும் நான் சொல்றதை நீங்க மறந்துடக்கூடாது. நம்முடைய திறமையோ பணமோ அழகோ பட்டமோ நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாது. பணம் நல்லது, அழகு நல்லது, சொத்து நல்லது, எஜுகேஷன் நல்லது. ஆனா இதை மாத்திரம் வச்சு நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. ஏன்னா இன்னைக்கு விவாகரத்து கேட்கிறவங்க படிப்பறிவு இல்லாதவங்க அல்ல, பணம் இல்லாதவங்க அல்ல. ஆனால் நமக்கு தெரிகிறது இவைகளால் குடும்பத்தை கட்ட முடியாது. இவைகள் ஏதோ ஒரு கோணத்துல நமக்கு கொஞ்சம் உதவி செய்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர் ஆண்டவர். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் அதற்குரிய பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அது மாத்திரமல்ல, சபையோடும் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். பொதுவாக விசுவாசிகளுக்கு நான் சொல்லுவேன், உங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறதற்கு திருச்சபையோடு ஒரு நல்ல தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு போதகர் குடும்பம் உங்களுக்கு இருக்கிறார்கள். உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஒரு போதகர் குடும்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். திருச்சபையில நாம் வரும்போது நல்ல கவுன்சிலிங் உங்களுக்கு சபையில கிடைக்கிறது. ஆகவே அவைகளெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது, கேட்டு நடக்கும் பொழுது உங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது. சபை ஆராதனைகளுக்கு சரியா வராத ஆட்கள், சபை ஆராதனைகள்ல ஜெபங்கள்ல பங்கெடுக்காத ஆட்கள், ஊழியங்களுக்கு சரியா ஒத்துழைப்பு கொடுக்காத ஆட்கள், காணிக்கைகள் கொடுக்காத ஆட்கள், அப்படிப்பட்ட ஆட்களை நான் பிராக்டிகலா பார்த்திருக்கிறேன். அவர்கள் விசுவாசிகளா இருந்தாலும் வாழ்க்கையில வெற்றி இல்லை. ஆகவே சபையோடு திருச்சபையோடு இருக்கிற ஃபெலோஷிப் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அவைகளை விட்டுவிடாமல் பாதுகாக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, கணவன் மனைவி உங்க ரெண்டு பேருக்குடைய இன்றைக்கு விவாகத்தில் நீங்கள் நிச்சயிக்கப்பட இருக்கிறீர்கள். விவாக நாள் வரையிலையும் உங்களை தேவன் காத்துக் கொள்வாராக. குடும்ப வாழ்க்கையில நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்ற வேதம் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறது. கணவன் மனைவி உங்க கனெக்ஷன் சரியா இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் புகழ்ந்து பேசுங்கள். கிராண்ட் விமலா தானே, விமலாவை புகழ்ந்து பேசுங்க. என்ன மாதிரிமா குழம்பு வச்சிருக்க, இவ்வளவு நாள் எங்க அம்மா தான் புளி குழம்பு வச்சு கொடுத்தாங்க, அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும்னு இவ்வளவு நாள் நினைச்சு எங்க அம்மாவை பாராட்டிட்டு இருந்தேன். ஆனா இனி எங்க அம்மாவல்ல, நீ வச்சிருக்கிற குழம்பு தான் கிராண்டு. வைக்கட்டும் பாஸ்டர், அதுக்கு பிறகு பார்த்துடுவோம். அல்லேலூயா. மனைவிய புகழ்ந்து பேச கற்றுக்கொள்ளணும். நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்குமா, உன் நட நல்லா இருக்கு, உன் உடை நல்லா இருக்கு, உன் அணுகுமுறை நல்லா இருக்கு, உன்னுடைய குணங்கள் நல்லா இருக்கு. அதே போல விமலாவும் அப்படித்தான். அத்தான், நான் எத்தனையோ ஆட்களை பார்த்திருக்கிறேன், நீங்க தான் அழகான ஒரு நபர், நீங்க நடந்தாலே ஒரு சைஸா இருக்கு. அல்லேலூயா. அப்படி ஒருத்தருக்கு என்கரேஜ் பண்ணணும். புரோட்டா கடையில சாப்பிட்டுட்டு ஐயா புரோட்டா நல்லா இருந்துன்னு நம்ம சொல்றோம். ஆனா வீட்டுல யாராவது நீங்க ஆண்கள் சாப்பிட்டுட்டு அம்மா குழம்பு நல்லா இருந்தது, சாதம் நல்லா இருந்தது, இன்னைக்கு சாம்பார் நல்லா இருந்தது, இதை நம்ம சொல்றீங்களா? சொன்னா நீங்க ஒரு புத்தி உள்ள கணவன். அல்லேலூயா. என்கரேஜ் பண்ணுங்க. அதே போல விட்டு கொடுங்க. லைஃப்ன்றத யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ரெண்டு பொருட்களை நீங்க ஒரு ஹார்டான ஒரு பொருளை ஹார்டான ஒரு இடத்துல நீங்க போட்டீங்கன்னா சத்தம் கேட்கும். ஆனா அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற தரையில ஒரு பொருளை போட்டீங்கன்னா சத்தம் கேட்காது. யாராவது ஒருத்தர் சாஃப்டா இருந்தாச்சுன்னா அந்த ஹார்ட்னஸ் அப்படியே மறைஞ்சு போயிடும். அதனால யாராவது ஒருத்தர் கணவனோ மனைவியோ ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகும்போது ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகவே கூடாது. யாராவது ஒருத்தர் சாப்பிட்டா போயிட்டா பிரச்சனையே இருக்காது. அதே போல சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தாதிருங்கள். உங்களுக்குள் பெருமை வரக்கூடாது. என் குடும்பம் உன் குடும்பம் அப்படின்றது வரக்கூடாது. சந்தேகம் வரக்கூடாது. ஆமன். விமலா கிராண்ட் ஒரு போதகர். நிறைய பெண்கள் வந்து பேசத்தான் செய்வாங்க. ஆனா நீ புரிஞ்சுக்கணும். ஆமீன். என் புருஷன் எனக்கு தெரியும்,
எனக்கு என் கணவனை பற்றி எனக்கு தெரியும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போலத்தான் கிராண்டும் விமலாட்ட நிறைய பேர் வந்து பேசுவாங்க. இப்ப நான் ஒரு போதகரா இருக்கேன், நான் வீட்டுல போயிட்டு ஏமா எத்தனை ஆண்கள் வந்தாங்க உட்காரு, அவங்க ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து இருந்தாங்களா இல்ல பெட்ரூமுக்கு வந்தாங்களா, காப்பி கொடுக்கும்போது உன் கை பட்டுதா, இப்படி எல்லாம் இப்படி குடும்பத்துல பிரச்சனை இருக்கு. சந்தேகம் ஒரு பேய். எனக்கு தெரியும், புருஷன் மனைவி மேல சந்தேகப்பட்டு மனைவி காலில் ஒரு சங்கிலியை கட்டி ராத்திரி படுக்கும்போது புருஷன் காலில் மாட்டிக்கிட்டாரு. சந்தேகம். அதனால அது ஒரு கொடும் பேய். உங்க 2 பேருக்குள்ளாலையும் சந்தேகம் நினைச்ச கூடாது, வரக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். மரண பரியந்தம் கூடி வாழ அர்ப்பணிக்க வேண்டும். விளையாட்டுக்கு கூட உங்க வீட்டுக்கு போன்னு சொல்லக்கூடாது. அப்பா வீட்டுக்கு போ, அம்மா வீட்டுக்கு போ, அந்த விளையாட்டு கூட ஒருத்தருக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் வரக்கூடாது. ஏனென்றால் பரிசுத்தவான்கள் இணைத்தாலும் அது தேவன் இணைத்த இணைப்பு. ஆமென். ஆகவே குடும்ப வாழ்க்கை குறித்து நிறைய காரியங்கள் உண்டு. நீங்கள் ஒருத்தருக்கு பிராக்டிக்கலா காரியங்களை சந்திக்கும் பொழுது ஞானமாய் டிசிஷன் எடுக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. மூன்றாவது ஒரு கிஃப்ட், 2 கொரிந்தியர் 9:15. மூன்றாவது ஒரு ஈவு. வாசிங்க 2 கொரிந்தியர் 9:15. சீக்கிரமா வாசிங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஈவு நம்முடைய ரட்சிப்பு. இரண்டாவது ஈவு கடவுள் நமக்கு தருகிற மனைவி, கடவுள் நமக்கு தருகிற புருஷன். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு ஈவு, இந்த அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வீட்டுல வாசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய தேவைகளுக்கு கர்த்தர் தருகிற பொருளாதாரம். அல்லேலூயா, ஆமென். இந்த விவாகத்துல என்ன பேச்சுவார்த்தைகள்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவருக்குன்னு உங்க லைஃபை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, உங்க தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்வார். அல்லேலூயா. என்னுடைய பாலிசி, நான் என் கையின் கீழே 100க்கும் மேற்பட்டவங்க படிச்சிருக்கிறாங்க, இன்னைக்கும் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். எங்க சபையில இருந்து 60க்கும் மேற்பட்ட முழு நேர ஊழியர்கள் எழும்பி இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், நம்ம தேவைகளை இன்னொரு மனுஷனிடத்துல போய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரிடத்துல சொன்னால் நீங்க மனுஷனிடத்துல சொல்றதை விட அதிகமா கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே உங்க தேவைகளுக்கு கர்த்தரை சார்ந்திருங்கள், ஆண்டவர் உங்கள் தேவைக்கு அதிகமாய் தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவர் அதை தருவார். உங்க ஊழியத்திற்கு என்ன தேவையோ ஆண்டவர் அதை தருவார். ஆமென். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிகிற கர்த்தர். அல்லேலூயா.